Hi students, good morning. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சாப்டர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட நமக்கு கொஞ்சம் 3 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதை நீங்கள் கரெக்டாக வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் பண்ணும்போது அதோட பிடிஎஃப் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேர் நோட்டில் எக்ஸசைஸ் ஒரு ஒன் சைடும், எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு ஃபேர் நோட்டு, டெஸ்ட் நோட் தனியாக, இந்த மாதிரி 3 நோட்டை நீங்கள் நீட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இப்போ தேர்ட் சாப்டர் முடிஞ்சு நம்ம 4th சாப்டர்ஸ் போக போகிறோம். ஸோ 4th சாப்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தஸ் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்னாவே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா சைன், காஸ், டேன், கொசிகன், சீக்கன், காட். இதுதான் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. ட்ரிக்னாமெட்ரினாவே இதுதான், இந்த 6 தான். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, கொசிகன், அதுக்கப்புறம் சீக்கன், காட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பேஸ் பண்ணி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, டேன் டீட்டா. இப்போ த ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் இஸ் கொசிகன். சைனோட ரெசிப்ரோக்கல் என்ன கேட்டால் கொசிகன் டீட்டான்னு சொல்லுவாங்க. அதான் கொசிகன் டீட்டா அப்படிங்கிறத 1/sin டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1/sin டீட்டா. அதே மாதிரி த ரெசிப்ரோக்கல் ஆஃப் cosine is secant theta. அப்போ secant theta னா 1/cos theta, cosecant னா 1/sin, secant னா 1/cos. The reciprocal of tangent is cot theta is equal to 1/tan theta. இதை காட்டை இன்னும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் காட் அப்படின்னாவே காஸ் டீட்டா பை சைன் டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. அடுத்தது ரெசிப்ரோக்கல் ஆஃப் த காட் அப்படின்னா இஸ் டேன் டீட்டா அப்படிம்பாங்க. டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் 1/cot டீட்டா. இந்த 1/cot டீட்டா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு சொல்லலாம். சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆஃப் சீக்கன் டீட்டா, சீக்கண்ட் இஸ் கொசிகன் அப்படிம்பாங்க. இப்போ கொசைன் சொல்லுவோம். கொசைன்னா காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/secant டீட்டா. அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கொசிகன் இஸ் சைன். அப்போ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/cosecant டீட்டா. இதெல்லாம் என்னென்னா ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம். சைன்னா 1/cosecant, கொசிகன்னா 1/sin. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். காஸ்னா 1/secant, சீக்கன்னா 1/cos, காட்னா 1/tan, டேன்னா 1/cot. காட்டுக்கு வந்து இன்னொன்று வந்து காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு சொல்லுவோம். சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. அதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு 11th பேஸ் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகும்போது என்னன்னு தெரியும். இல்லை இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட், சைன் இன்வெர்ஸ், காஸ் இன்வெர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்போம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகும்போது ஒவ்வொன்றும் புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பித்தாகரன் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1 + cot ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இது என்ன சிம்பாலிக்காக எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கான்செப்ட் சொல்லும்போது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த கான்செப்ட். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னா 1, 1 + cot ஸ்கொயர் எக்ஸ்னா கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ், tan ஸ்கொயர் ப்ளஸ் 1னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு சொல்லுவோம். சப்ராக்ட் பண்ணனா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்கு நம்ம 11th 10thலாம் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் பேசிக் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த டேபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த டேபிள்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதாவது சைன் டீட்டா என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60, 90. ஓகே, அதுக்கப்புறம் 180, 270, 360. இப்போ 0 டிகிரி எடுத்துட்டிங்கன்னா 0 அப்படி வச்சுக்கலாம். டிகிரிஸு மேலே வந்து ரேடியன் சொல்லியிருக்கேன். 30 டிகிரின்னு எடுத்துட்டிங்கன்னா தட்ஸ் π/6ன்னு சொல்லுவோம். 45 டிகிரி அப்படின்னா π/4, 60னா π/3, 90னா π/2, 180னா πன்னு சொல்லுவோம், 270னா 3π/2, 360ங்கிறது 2πன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இதை விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, 90 வரையும் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன இந்த 0, அதுக்கப்புறம் 1/4, 1/2, 3/4, 1. அதாவது நம்ம இந்த லிட்டர்ஸ் கணக்கு வச்சுக்கலாம். 0, 1/4 லிட்டர், 1/2 லிட்டர்ஸ், அப்புறம் 3/4 லிட்டர், 1 லிட்டர், அந்த மாதிரி லிட்டர்ஸை கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 0 இதுக்கு ரூட் ஆஃப் எடுக்கிறோம் அப்படின்னா சைன் கிடச்சிரும். √0 அப்படின்னா 0 சொல்லலாம். 1/4னா 1/4க்கு ரூட் எடுத்தால் 1/2, 1/2க்கு ரூட் எடுத்திங்கன்னா 1/√2, 3/4க்கு ரூட் எடுத்தால் √3/2, 1க்கு நம்ம ரூட் எடுத்தால் 1 தான் சொல்லுவோம். இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறோம் பாருங்கள். 1 √3/2, 1/√2, 1/2, 0. tan theta அப்படிங்கும்போது ஜஸ்ட் டிவைட் பண்ணோம். 0/1 அப்படின்னா 0 சொல்லலாம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகி தட்ஸ் 1/√3 கிடைக்கும். அதுமாதிரி 1/√2, 1/2 கேன்சல் ஆனால் ஆன்சர் 1 வந்துடும். 2 கேன்சல் ஆகும்போது
ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் √3 வரும். 1/0 வந்து இன்ஃபினிட்டி வரும். சரிங்களா? இப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா கொசிகன் டீட்டான்னு சொல்லுவோம். சைனோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது கொசிகன் டீட்டா. ஜஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுறீங்க. அப்போ 0வை நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க அப்படின்னா 1/0 வரும். 1/0 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி. 1/0ங்கிறது இன்ஃபினிட்டி. 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2ன்னு சொல்லிடலாம். 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் √2. √3/2 பண்ணோம்னா 2/√3. 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 சொல்லிடலாம். அதே மாதிரி சீக்கன் டீட்டானா காஸ் டீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 தான் சொல்லுவோம். √3/2 பண்ணால் 2/√3. 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் √2. 1/2 பண்ணால் 2. 0 பண்ணால் இன்ஃபினிட்டி. காட் அதே மாதிரி டேனோட ரெசிப்ரோக்கல் 0 பண்ணால் இன்ஃபினிட்டி. 1/√3 பண்ணால் √3. 1 பண்ணால் 1. 1 சரிங்களா? சாரி ரெசிப்ரோக்கல் ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து 1/√3 வரும். சரியா? இப்போ இந்த √3 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/√3. இன்ஃபினிட்டி ரெசிப்ரோக்கல் பண்ணால் 0/1ன்னு மாறும். அப்போ 1/0. ஆனால் இன்ஃபினிட்டி அப்படின்னா தட்ஸ் 1/0 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி. அப்போ 0/1 அப்படிங்கிறது ஆன்சர் 0 தான். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து 90 டிகிரிஸ் வரையும் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து 180 360 sin πயோ sin 2πயோட வேல்யூ வந்து 0. இதனால் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இது -1. சரிங்களா? 0. ஓகே. அடுத்தது cos πயோட வேல்யூ -1. cos 270 0. 360ங்கிறது 1. 2π 1. cos அதாவது sin π இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா sin π, அதுக்கப்புறம் sin 2π, sin 3π இஸ் எக்ஸட்ராஸ் sin nπ வரையுமே நம்ம கொண்டு போனால் ஆன்சர் 0 தான். இதே வந்து cos π, cos 3π, cos 5π, cos 7π இந்த மாதிரி ஈவனில் போகும்போது அது வேல்யூ -1. அதே ஆறில் போகும்போது 2π, cos 4π, cos 6π, cos 8π எக்ஸட்ரா ஆன்சர் வந்து +1ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் வந்து அந்த பையோட ஆன்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இங்கே கால்குலேட் பண்ணும்போது cos πயோட வேல்யூ -1, cos 2πயோட வேல்யூ -1. இந்த 2 டேர்மும் தெரிஞ்சால் மீதி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா சைன் என்னது டேன்னா sin by cos சொல்லுவோம். அப்போ இது 0/-1னா 0, -1/0னா இன்ஃபினிட்டி, 0/1 0. ஓகேங்களா? இது அப்படியே ரெசிப்ரோக்கல் 0 ரெசிப்ரோக்கல் பண்ணால் இன்ஃபினிட்டி, 1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் -1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் -1, 0 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/0 இன்ஃபினிட்டி. அதே மாதிரி -1 பண்ணால் -1 தான், 0 பண்ணால் இன்ஃபினிட்டி, 1 பண்ணால் 1. 0 ரெசிப்ரோக்கல் பண்ணால் இன்ஃபினிட்டி ரெசிப்ரோக்கல் பண்ணால் 0. தட்ஸ் 0 ரெசிப்ரோக்கல் பண்ணால் இன்ஃபினிட்டி. 1/∞ஓட வேல்யூ 0. சரிங்களா? 1/∞ஓட வேல்யூஸ் 0. ஸோ இந்த டேபிள்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த டேபிள்ஸ் மறக்கக்கூடாது. டேபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 30, 45 டிகிரி, 60, 90, 180, 270, 360. இந்த டேபிள் வந்து மெமரி பண்ண தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ஈஸியாக அந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மெயினாக இந்த லிட்டர்ஸ் இந்த 0, 1/4, 1/2, 3/4, 1 இதுதான் மெயினாக. இதுக்கு ரூட் ஆஃப் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு இது வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காஸ்னால் ரிவர்ஸ் எழுதுகிறோம், டேன்னா டிவைட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் தான். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் மெயின் திங்கான ஃபார்முலா. இது எல்லாமே நீங்கள் எதில் படிச்சுக்கணும்? 11th ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற அந்த சாப்டர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கீங்க. ஏன்னா இருக்கிறது 11th ரொம்ப பெரிய சாப்டர்ஸ் எதுனா ட்ரிக்னாமெட்ரி தான். அதில் வந்து எல்லா ஃபார்முலாஸுமே நிறையா இருக்குது. எல்லாமே அந்த நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ sin 2a அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஃபார்முலானா 2 sin a cos a ன்னு சொல்லுவாங்க. sin 2a ஃபார்முலா என்னது? 2 sin a cos a. அதே மாதிரி 2 tan a divided by 1 plus tan squared a ன்னு சொல்லுவாங்க. 2 tan a divided by 1 plus tan squared a. அப்போ sin 2a 2 ஃபார்முலா வரும். சரி, அதே மாதிரி cos 2a 4 ஃபார்முலா யூஸ் ஆகும். cos squared a minus sin squared a, இன்னொன்று 1 minus 2 sin squared a, இன்னொன்று 2 cos squared a minus 1, இது வந்து 1 minus tan squared a divided by 1 plus tan squared a ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதனாலுமே என்னென்னா cos 2a ஃபார்முலாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. tan 2a ஃபார்முலாஸ் என்ன? 2 tan a divided by 1 minus tan squared a. ஸோ இது இதோட half angles ஃபார்முலான்னு சொல்லும்போது இது divided by 2 பண்ணுவோம். ஆங்கிள் மட்டும் divided by 2 பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வேணால் sin a வரும், 2 sin a by 2 cos a by 2ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி cos 2a cos squared a by 2 minus sin squared a by 2 half angles ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இது அப்படியே divided by 2 பண்ணு கிடைக்கக்கூடியதான் half angles ஃபார்முலாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் sin 3a அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். sin 3a ஃபார்முலா என்ன? 3 sin a minus 4 sin cube a. sin 3a ஃபார்முலா 3 sin a minus 4 sin cube a. cos 3a ஃபார்முலா வந்து 4 cos cube a minus 3 cos a அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் tan 3a ஃபார்முலா வந்து 3 tan a minus tan cube a divided by 1 minus 3 tan squared a. ஓகே, அது sin 3a cos 3a tan 3a ஃபார்முலாஸு. ஸோ அதே மாதிரி 1 minus cos 2a 1 minus cos 2a ஃபார்முலா வந்து 2 sin squared a ன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து கொண்டு வருவாங்க. இந்த -1 இந்த டேர்ம் இங்கே கொண்டு போயிட்டு இதை இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த cos 2a இங்கே
வந்தால் 1 மைனஸ் காஸ் 2a, இந்த டேர்ம் இங்கே கொண்டு போனால் 2 சைன் ஸ்கொயர்ட் ஏன்னு வரும். அதான் 1 மைனஸ் காஸ் 2a 2 சைன் ஸ்கொயர்ட் ஏ, 1 ப்ளஸ் காஸ் 2a 2 காஸ் ஸ்கொயர்ட் ஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து சைன் 2, அதாவது சைன் 2a காஸ் 2a tan 2a சைன் 3a காஸ் 3a tan 3a ஃபார்முலாஸ் இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஃபார்முலாஸ், ட்ரிக்னாமெட்ரியோட கான்செப்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அடுத்தது sin a plus b ஓட ஃபார்முலா. sin a plus b அப்படின்னா sin a cos b plus cos a sin b. ஸோ இந்த 4 ப்ரூஃப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வெக்டர் ஃபார்மில் ப்ரூவ் பண்ணுவோம். 6th சாப்டரில் வரும் நமக்கு. ஓகே, இந்த 4 ப்ரூவ் பண்ணி காமிப்போம் எப்படி அப்படின்னு வெக்டர் ஃபார்மில் ப்ரூவ் பண்ணி காமிப்போம். இப்போ sin a plus b ஓட ஃபார்முலா என்னன்னா sin a cos b plus cos a sin b. sin a minus b ஓட ஃபார்முலா sin a cos b minus cos a sin b ன்னு சொல்லுவாங்க. cos a plus b cos a cos b minus sin a sin b. cos a minus b ஓட ஃபார்முலா வந்து cos a cos b plus sin a sin b ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலாஸ். ஓகே, எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான். இது வந்து a plus b a minus b a plus cos a plus b cos a minus b ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி tan a plus b அப்படின்னா tan a plus tan b divided by 1 minus tan a tan b. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் வரும். இங்கே காசை பொறுத்த வரையும் ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் வரும், மைனஸ்னால் ப்ளஸ் வரும். சைனை பொறுத்த வரையும் ப்ளஸ்னால் ப்ளஸ் தான் இருக்கும், மைனஸ்னால் மைனஸ் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து sin a cos b ப்ளஸ் cos a sin b ன்னு வரும், மாறி வரும். இது சேமாக இருக்கும். cos a cos b sin a sin b வரும், மைனஸ். இங்கே ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். அதே மாதிரி tan a மைனஸ் b எடுத்துட்டிங்கன்னா tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 ப்ளஸ் tan a tan b இருக்கும். tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 ப்ளஸ் tan a tan b அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே மைனஸ்னால் மேலே மைனஸ், கீழே ப்ளஸ் வரும். அதே மாதிரி cot of a plus b ஓட ஃபார்முலா என்ன, cot a cot b minus 1 divided by cot a plus cot b அப்படின்னு யூஸ் ஆகும். இது எங்கே யூஸ் ஆகலை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. cot a plus b ஓட ஃபார்முலா வந்து cot a cot b minus 1 divided by cot a plus cot b ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி cot a minus b ஓட ஃபார்முலா வந்து cot a cot b minus plus 1. இங்கே மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, கீழே மைனஸ் வரும். அப்போ cot b minus cot b வரும். பாருங்கள், இந்த தடவை பாருங்கள் மாறுது. நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. cot b மைனஸ் cot a. சரிங்களா? இங்கே cot a ப்ளஸ் cot b தான். இது நீ ப்ளஸ்ஸாக இருக்கும்போது எப்படி வேணா இருக்கலாம், தப்பு இல்லை. மைனஸ் வரும்போது cot b மைனஸ் cot a தான் வரணும். சரிங்களா? இது cot a மைனஸ் b ஓட ஃபார்முலாஸ். ஓகே, இந்த மேலே இருக்கிற ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, sin a ப்ளஸ் பியும் sin a மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆச்சுன்னா 2 sin a cos b ன்னு வரும். அதான் பாருங்கள், sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a மைனஸ் b ஓட ஃபார்முலா 2 sin a cos b. அவன் என்ன பண்ணுவான், இந்த சைடு கொடுத்துருந்து இந்த சைடு கேட்பான். இப்போ இந்த 2 sin a cos b ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் இது எழுதணும். sin of a plus b plus sin of a minus b ன்னு தெரியணும். அதேமாதிரி 2 cos a sin b ஓட ஃபார்முலா என்ன கேட்டால் sin of a plus b minus sin of a minus b ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 cos a cos b அப்படின்னா cos a plus b plus cos a minus b ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா வச்சு இதை சொல்லுவோம். நான் என்ன பண்ணேன், இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம், சப்ராக்ட் பண்ணால் அந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? cos a minus b-யும் cos a plus b-யும் சப்ராக்ட் பண்ணும்போது 2 sin a sin b-ன்னு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து sin ஆல்ஃபா ப்ளஸ் sin பீட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த a ப்ளஸ் பியை a மைனஸ் பி, இது ஆல்ஃபா இது பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்படி வரும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னும் a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு எடுத்துகிட்டோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா 2a இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ a என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2ன்னு வரும். அதே டேர்மை சப்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பீட்டா எடுத்து இது மைனஸ் இது ப்ளஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது கேன்சல் ஆகிரும். சரிங்களா? இங்கே வந்து 2b இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். அப்போ பீட்டாங்கிறது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபாங்கிறது பிங்கிறது உங்களுக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2ன்னு வரும். அதான் போட்டிருக்கேன். இங்கே ஆல்ஃபா, இங்கே பீட்டா. அப்போ 2 sin ஆஃப் ஏங்கிற பிளேஸில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2, பிங்கிற பிளேஸில் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. அதே மாதிரி இங்கே sin ஆல்ஃபா மைனஸ் sin பீட்டானா 2 cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 sin ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. cos ஆல்ஃபா ப்ளஸ் cos பீட்டான்னு சொல்லும்போது 2 cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. அதே மாதிரி இங்கே சொல்லும்போது மைனஸ் வரும். 2 cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 sin ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 மைனஸ் 2ன்னு வரும். சரிங்களா? மைனஸ் 2. இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா இதை மாற்றி இங்கே சப்போஸ் இங்கே இது ப்ளஸ் ஆச்சுன்னா இது மாறிடும். காஸ் பீட்டா மைனஸ் காஸ், ஏன்னா ஏ மைனஸ் பி நம்ம பீட்டா தான் சொல்லியிருக்கோம். காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பினா, அதாவது ஏ மைனஸ் பிலேருந்து ஏ ப்ளஸ் பி சப்ராக்ட் பண்ணோன்னா 2 sin a cos b. இதே ஃபார்மில் இன்னும் எப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து காஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் காஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொன்னோம்னா மைனஸ் 2 sin a sin பின்னு சொல்லிக்கலாம். இது ரெண்டும் ஒரே மீனிங் தான். இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா
உங்களுக்கு ப்ளஸ் வரும். இது அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் இருந்தோம்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2 சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பேசிக்கான ஃபார்முலாஸ். அவ்வளோதான், கொஞ்சம் பேசிக் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபார்முலாஸ் நம்ம எடுத்தோம்னா நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் 11th எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. சரிங்களா? இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது சம் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீரியாடிசிட்டி அப்படிமா. A real valued function f is periodic if there exists a number p greater than 0 such that for all x in the domain of f, x plus b is the domain of f and f of x plus b is equal to f of x. அதாவது the smallest of all such numbers is called the period of the function f. ஓகேங்களா? ஒரு பீரியாடிக்கு பற்றியான ஒரு சின்ன ஸ்மால் டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். அதோட பீரியட் அப்படின்னா எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த பீரியாடிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ட் sin x cos x cosecant x secant அண்ட் e power of i இதனோட பீரியாடிக் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா 2πயோட முடியும். 2π ரேடியன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ sin x cos x cosecant secant sin cosecant cos secant அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து tan காட்டு மட்டும் அதோட பீரியட் வந்து பையில் முடியும். sin cos cosecant secantலாம் 2πயில் முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பீரியாடிக்கோட. அதோட இப்போ சைனோட பீரியாடிக் என்னன்னா 2π ரேடியன்ஸு. அதே மாதிரி டேனோட பீரியாடிக் என்னன்னு கேட்டானா தட்ஸ் பை ரேடியன்ஸ் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஈவன் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா f of -x is equal to f of x கிடைக்கணும். அது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் -x ரீப்ளேஸ் பண்ணும்போது அது நீங்கள் ப்ளஸ் f of x கிடைக்குது அப்படின்னா இஸ் ஏ ஈவன் ஃபங்க்ஷன். சப்போஸ் இங்கே மைனஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா இஸ் ஏ ஹார்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது சம் போடும்போது எப்படின்னு புரியும். A real valued function f is an even function if for all x in the domain of f, -x is also in the domain of f and f of -x is equal to f of x. இப்போ x squared cos x and secant x are even function. இப்போ இங்கே இந்த x square -x அப்ளை பண்ணோம்னா -x ஹோல் ஸ்கொயர்னா +x ஸ்கொயர்னே கிடைக்கும். எகைன் அதே ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா இட்ஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன். இப்போ காஸ் ஆஃப் -x அப்படின்னா அதை நம்ம cos xனே சொல்லிக்கலாம். அதே மாதிரி secant ஆஃப் -x அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் secant xனே சொல்லிக்கலாம். இந்த மாதிரி அதே டேர்மை எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுவே ஆன்சராக வருது அப்படிங்கிறது அதுதான் வந்து ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதான் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷனாக cos x secant x x ஸ்கொயர் இந்த மாதிரி டேர்ம் வந்தால் அது ஈவன் ஃபங்க்ஷன். சரி, அப்போ ஆட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கலாம்? அப்போ ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a real valued function f is and the odd function if for all x in the domain of f, -x is also in the domain of f and f of -x is equal to -f of x. இப்படி வந்தால் எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணும்போது -f of x கிடைக்குது அப்படின்னா இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன். அதான் பாருங்கள், x³ sin x cosine tan cot இது எல்லாமே வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஏன்னா -x ஹோல் க்யூப்னு போட்டிங்கன்னா அது நீ -x³ தான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா ஆட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி sin ஆஃப் -x அப்படிங்கிறது -sin x. அதே மாதிரி cosecant ஆஃப் -x அப்படிங்கிறது -cosecant x. அதே மாதிரி tan ஆஃப் -x தான் -tan x. cot ஆஃப் -x அப்படின்னா -cot x. இந்த மாதிரி சொல்லும்போது அதை நம்ம என்ன சொன்னால் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன், ஒரு பீரியாடிக். எதனோட பீரியாடிக் சொல்லியிருக்கோம்னா இந்த sin x cos x sin cosecant cos secant இதோட பீரியாடிக் வந்து 2πயாக இருக்கும். tan காட்டோட பீரியாடிக் வந்து பையாக இருக்கும், பை ரேடியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். சரிங்களா? ஓகே, ஒரு ரிமார்க் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா the remark of the period of f is equal to g plus or minus hs. அப்போ LCM of period of g is period of h இருந்தால் when every day exists ன்னு சொல்லலாம். ஒரு பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எல்சிஎம் எடுக்கிறோம். அது பீரியட் ஆஃப் ஜிக்கும் பீரியட் ஆஃப் ஹெச்சுக்கும் உள்ள எல்சிஎம் தான் வந்து அதோட பீரியடிக் சொல்ல போகிறோம். அப்போ வந்து the period of the y is equal to cos 6x plus sin 4x. அப்போ இதனோட பீரியடிக் என்னென்னா பைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி y is equal to cos x minus sin x அப்படின்னு சொல்லும்போது இஸ் எ பீரியட் வந்து 2πன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வெறும் பை எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இங்கே 6x 4x ஆட் ஈவனில் இருக்குது. ஸோ ஈவனில் முடியறதுனால அது பையாக இருக்கும், இங்கே வந்து 2πயாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஆட் ஃபங்க்ஷன் என்ன, ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன, பீரியாடிக்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன வரும் அப்படின்னா சப்ஜெக்ட்குள்ளே எதாவது போகிறப்போ தான் ஃபஸ்ட்டு டொமைன் அண்டு ரேஞ்ச் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஒரு டொமைன்னா என்ன நம்ம சொல்லுவோம், செட்ஸ் பார்த்துருப்போம். ஒரு செட்ஸு இது வந்து டொமைன் சொல்லுவீங்க.
இது வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவீங்க. டொமைனில் இருக்கிற வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணால் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகேவா? டொமைனில் இருக்கிறத அப்ளை பண்ணுவோம். இதில் கிவன் ஃபங்க்ஷனில் எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் டொமைனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூஸாக ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சரி, டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா sin x, cos x, tan x, cosecant x, secant x, cot x. ஓகே, இப்போ sin xோட டொமைன் அப்படின்னு கேட்டால் ஆறுங்கிறது என்னது? ரியல் நம்பர்ஸ் அப்படின்னாவே தட்ஸ் எந்த நம்பர் வேணால் எப்படி வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ரியல் நம்பர்ஸ்க்கு நீங்கள் எந்த நம்பர் எக்ஸுக்கு நீங்கள் இங்கே எக்ஸுக்கோட வேல்யூ எடுக்கிறோம், டொமைனுங்கிறது எக்ஸோட வேல்யூ, கிடைக்கிறது ஒய்யோட வேல்யூ கூட சொல்லலாம். இதுக்கு அப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூங்கலாம். அப்போ இந்த ஆர் வேல்யூ வந்து நீங்கள் எக்ஸுக்கு இங்கே அப்ளை பண்ணி, இப்போ ஒரு sin 0 அப்படின்னு அப்ளை பண்ணால் ஆன்சர் 0. அதே வந்து இப்போ sin 50 இல்லை sin 60 sin 30 எவ்வளோ பெரிய நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் எதுக்குள்ளே -1 to 1 தான் வரும். அதை தாண்டி நீ போகாது, நோ சான்ஸ். கால்குலேட்டரில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு sin 500 அப்படின்னு போட்டு ஆன்சர் போட்டு பாருங்கள், -1 to +1 தான் ஆன்சர் இருக்கும். அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. இந்த பிட்வீன்குள்ளே மட்டும்தான் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகும். எவ்வளோ பெரிய நம்பர் நீங்கள் எக்ஸு கொடுத்தாலும் சரி, sin ஒரு 1 lakh அப்படின்னு நீங்கள் கொடுங்களேன், ஆன்சர் இந்த டேர்முக்குள்ளே தான் வரும். அதை தாண்டி வெளியில் போகாது. அதே மாதிரி cos x எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதே சேம் ப்ராசஸ் தான். இங்கே டொமைன் 6, ரேஞ்ச் வந்து -1,1. tan x அப்படிங்கிறது வந்து இந்த ஆரில் வந்து எக்ஸப்ட் இந்த இதை மட்டும் எடுக்கக்கூடாதுங்கிறான். 2n + 1 π/2 மட்டும் வேண்டாங்கிறான். 2n + 1 π/2 அப்படின்னா இப்போ இங்கே 0 அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், அப்போ 0 + 1 அப்படின்னா π/2 வரும். அப்போ π/2 விட்டுட்டு π/2 90 டிகிரி விட்டு நீ எந்த வேணால் இங்கே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகும். அது ஒரு ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஓகே, இந்த எக்ஸப்ட் வேல்யூ மட்டும் விட்டணும். இப்போ இங்கே 1 அப்ளை பண்ணால் 2 + 1 அப்படின்னா 3. அப்போ 3 π/2 அப்படிங்கும்போது இங்கே அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறான். எக்ஸப்ட் அந்த வேல்யூ விட்டுருங்க அப்படிங்கிறான். ஏன்னா tan 3/2 வரை இன்ஃபினிட்டி ஆயிரும். tan π/2 வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ அதனால் அதை எக்ஸப்ட் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ எடுத்துகிட்டு அப்ளை பண்ணக்கூடிய வேலையெல்லாம் ரேஞ்சுக்குள்ளே வரும் அப்படிங்கிறான். சரியா? இப்போ இந்த கொசிகன் எக்ஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், n/யை மட்டும் எடுக்க வேணாங்கிறான். n/னா இந்த கொசிகன் பை போட வேண்டாம். ஏன்னா 1/0 இன்ஃபினிட்டி ஆகும். இன்ஃபினிட்டி வரக்கூடிய டேர்ம் மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் எடுத்துக்கிறான். அப்போ டொமைன் வந்து இங்கே ஆர் எக்ஸப்ட் n/, n belongs to z. நமக்கு வரக்கூடிய வேலையெல்லாம் ஆர் எக்ஸப்ட் -1,1. அப்படின்னா -1க்கும் +1க்கும் நடுவில் இல்லாமல் அதை விட்டுட்டு மற்ற எல்லா அதை தவிர மீதெல்லாம் வேல்யூ வரும். 2 வரலாம், 3 வரலாம், -2 வரலாம், -3 வரலாம், -4 வரலாம், அந்த மாதிரி வரக்கூடிய டேர்ம். அதே மாதிரி சீக்கன் எக்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கலாம், ஆர் எக்ஸப்ட் 2n + 1 π/2. 2n + 1 π/2 அதே தான், π/2, 3 π/2, 5 π/2 இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல வரான். ஆர் எக்ஸப்ட் -1,1. அதே மாதிரி காட் எக்ஸ் எடுத்தால் ஆர் எக்ஸப்ட் n/, n belongs to z ஆர். சரிங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கான்செப்ட் ஃபுல்லாகவே நான் சொல்லி முடிச்சிருக்கேன் இந்த வீடியோஸில். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து மொத்தம் ஒரு 6 பார்ட்டாக பிரிப்போம். சைன் ஃபங்க்ஷன் அண்டு சைன் இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷன், அதே மாதிரி காஸ் ஃபங்க்ஷன் அண்டு இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷன், அதே மாதிரி டேனுக்கு, அதே மாதிரி காட்டுக்கு, அதே மாதிரி சீக்கனுக்கு, அதே மாதிரி கொசிக்கனுக்கு, மொத்தம் அந்த 6க்குமே தனித்தனியாக ஃபஸ்ட்டு 3 தனித்தனியாக வரும்னு நினைக்கிறேன். கடைசி 3 ஒரே எக்ஸசைஸாக கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு தியரம்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அந்த சாப்டர்ஸில். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை சொன்னது எல்லாமே மெயின் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரியோட இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி சொல்ல முடியாது, டிக்னாமெட்ரியோட கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக்குள்ளேயே போக போகிறோம். ஃபஸ்ட் டிக்னாமெட்ரிக்கல் கான்செப்ட் நிறைய வந்தால் தான் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரி நல்லா புரியும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.